Hi students, Grace College of Engineering. I am S.C. Grace, Assistant Professor of Computer Science and Engineering Department. Our lab is Object Oriented Analysis and Design Lab. Lab code is 8582. Today our lab exercise is 9th exercise e-book management system. Electronic book management systems. ஸோ லைப்ரரி புக் மேனேஜ்மெண்ட்டும் இ-புக் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, லைப்ரரினா நம்ம இப்போ காலேஜ்லலாம் லைப்ரரி இருக்குதுன்னா அங்கே போயிட்டு நம்ம புக் எடுப்போம். ஸோ அங்கே நோட் இருக்கும், அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு புக் எடுத்துகிட்டு நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம். ஸோ இ-புக் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, லாகின் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு பர்சன் ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே இருந்து அந்த கம்ப்யூட்டர்லேருந்து லாகின் பண்ணி ஸோ அவங்களுக்கு தேவையான புக்ஸ் இருக்குதானே சர்ச் பண்ணுவாங்க நெட்லேயே. ஸோ அந்த புக்ஸ் இருந்ததுன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது வாங்கணும்னு நினச்சானா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இ-புக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் நடக்குது. ஸோ எலக்ட்ரானிக் புக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ நம்மளுடைய லேப் எக்ஸசைஸ் 14th எக்ஸசைஸ் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதில் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், லாகின் ப்ராசஸ் இருக்குது, டவுன்லோட் ப்ராசஸ் இருக்குது, பே ஃபார் த புக்ஸ் இருக்குது, சர்ச் புக் இருக்குது, புக்ஸ் இல்லைன்னா நம்ம எல்லாம் ரீட் பண்ணி முடிச்சிட்டோம்னா லாக் அவுட் ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் நான் ஸ்டேட் சார்ட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். நம்மளுடைய ஆர்கோ யூஎம்எல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஸ்டேட் சார்ட் டயக்ராம்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். டூல்ஸ், நியூ ஸ்டேட் சார்ட் டயக்ராம் செலக்ட் பண்ணிட்டோன்னா ஸ்டேட் சார்ட் டயக்ராம்ஸ் இருக்கக்கூடிய டூல் பார்ஸ் டூல் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். என்ன ப்ராசஸ்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா, ஸ்டார்ட் ஸ்டேட், எண்ட் ஸ்டேட். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் நோடு. நம்ம ஆக்டிவிட்டி டயக்ராமில் பார்த்துருக்கோம் இல்லையா, இனிஷியல் ஸ்டேட், எண்ட் ஸ்டேட்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆக்டிவிட்டி டயக்ராமும் ஸ்டேட் சார்ட் டயக்ராமும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி டயக்ராம்லையும் ஃபோர்க் யூஸ் பண்ணுவோம், ஜாயின் யூஸ் பண்ணுவோம், ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், அதாவது டிசிஷன் ஃபங்க்ஷன் அல்லனா ஜங்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். சி ப்ரோக்ராமிங், ஜாவா ப்ரோக்ராமிங் அந்த ஃப்ளோ சார்ட்லலாம் இந்த சிம்பிள் டைமண்ட் சிம்பிளை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் தே ஆர் யூஸிங் த கீவேர்ட் அஸ் ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இதுதான் ஸ்டேட். நியூ ஸ்டேட்னா நியூ சிம்பிள் ஸ்டேட். ஸோ நான் ஒவ்வொரு கர்சரையும் ஒவ்வொரு டூல்ஸ்கிட்டையும் மூவ் பண்ணி கொண்டு போகும்போதே அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நீங்கள் மறந்துட்டா கூட பை சீயிங் திஸ் ஒன்லி யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் வாட் திஸ் டூல் வில் டூ. ஸோ இந்த ஸ்டேட் சிம்பிள் எடுத்தேன் அப்படின்னா இது நியூ சிம்பிள் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, ஸோ இந்த ப்ராசஸில் இந்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோங்கிற ஸ்டேட்டை நம்ம வைக்கிறதுக்கு இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓவல் ஷேப்பில் இருக்கிற வித் டைட்டில் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஸ்டேட்ஸு சேர்த்து காம்போசைட். ஸோ ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்டேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த காம்போசைட் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். காம்போசைட்னாலே 1 or 2 or more ஸ்டேட்ஸ் அது உள்ள நம்ம வைக்கலாம். அதான் நியூ காம்போசைட் ஸ்டேட். ஸோ நியூ டிரான்சிஷன்ஸ் ஆரோ. ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே ரிலேஷன்ஷிப், அசோசியேஷன், லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் டயக்ராமில் இந்த ஆரோவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நியூ டிரான்சிஷன். ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நியூ டிரான்சிஷன் ஆரோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஸ்டேட் வச்சாச்சு, எந்த ஸ்டேட் வரும்போது எந்த ஸ்டேட் வைக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நிறைய டெஸ்ட்ராய் ஆப்ஷன்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட் கமெண்ட் டாக்குமெண்ட் எதுவும் டைப் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கலாம். அப்புறம் சிக்னல் ஈவெண்ட்ஸ், டைம் ஈவெண்ட் இருக்குது, டைமர்ஸ் செட் பண்ணால் டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்னல் சென்ட் பண்ணுற ஈவெண்ட் இருக்குது, சேஞ்ச் ஈவெண்ட் இருக்குது, கால் ஈவெண்ட் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம ஏதாவது ஸ்டேட்டில் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஸ்டேட் வச்சாச்சு. ஸோ ஸ்டேட் சார்ட் டயக்ராம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இனிஷியல் நோடு, இதுதான் இனிஷியல் நோடு. இனிஷியல் நோடுக்கு அப்புறம் அத்தன்டிகேட், அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல பண்றதுனால நம்மளுடைய அத்தன்டிகேஷனை செக் பண்ணுவாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம உள்ள என்டர் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உள்ள மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா அத்தன்டிகேட் ஸ்டேட் வச்சிருக்கோம். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் நோடு. இதை இனிஷியல் நோடுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். டைப் ஆகல, கீழே டைப் பண்ணுறேன். நல்லா டைப் ஆகல. இனிஷியல் நோடுக்கு அப்புறம் ஸ்டேட்.
இன்னுமே இனிஷியல் ஸ்டேட்டுங்கிறது இங்கே இருக்குது இனிஷியல் நோடு. ஓகேவா, நேமில் கொடுத்தாச்சு, இனிஷியல் நோடுன்னு இருக்குது. நமக்கு டிஸ்பிளேல இல்லை, டிஸ்பிளேல வைக்கணும்னு நம்ம நினச்சோம்னா இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். சரியா, எப்படி வேணாலும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். டெக்ஸ்ட் இந்த ஏ அப்படிங்கிற இதை எடுக்கணும், அப்போ தான் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வேண்டாம், delete பண்ணிடலாம். அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வேண்டாம், டெக்ஸ்ட் ஃபீல்டு மட்டும் வச்சு இனிஷியல் நோட் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்மளுடைய இனிஷியல் ஸ்டேட், அத்தன்டிகேஷன் ஸ்டேட்டு. ஸோ அத்தன்டிகேட். அடுத்த ஸ்டெப் என்ன வச்சுருக்காங்க, அத்தன்டிகேட்டில் செல்ஃப் கால் ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் உள்ளே போகும். சரியா, ஓகே வைக்கலாம். நம்ம லாக்டின் அடுத்த ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டேட் வந்து லாக்டின், அப்புறம் ரெக்வெஸ்ட் வெண்டார். ஸோ என்ன இபுக்ஸ் எல்லாம் எந்த வெப்சைட்டில் இருக்குதோ அந்த வெப்சைட்டை நம்ம உள்ளே போக போகிறோம், அந்த ரெக்வெஸ்ட் வெண்டார். ஓகேவா, லாக்டின். அடுத்த ஸ்டேட் வந்து லாக்டின். அடுத்த பர்டிகுலர் வெண்டார், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தான் வெண்டார்னு சொல்லுவோம். ஸோ எந்த வெப்சைட்டுக்கு போகிறோமோ அந்த வெண்டாருக்குள்ளே நம்ம போக போகிறோம். ரெக்வெஸ்ட் வெண்டார். இபுக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதோ அந்த பேஜுக்குள்ளே நம்ம போக போகிறோம், அந்த ஸ்டேட். ஓகேவா, ஸ்டேட். அடுத்து ப்ரொவைட் புக்கு. ஸோ வெண்டார் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா புக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் லாக்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பண்ணிடுறோம். புக்கு அது வாங்கினதுக்கப்புறம் ஒன்று டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ரீ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பேமெண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா அந்த புக்கை வாங்குவோம். லாக்ட் ஆஃப், அப்புறம் ஃபைனல் நோடு. ஃபைனல் நோடு வந்து இந்த டார்க் சர்க்கிள், பிளாக் சர்க்கிள் வித் ரவுண்டட் சர்க்கிள், ஃபைனல் நோட். இந்த டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டை நான் எதுலேயுமே யூஸ் பண்ணி காட்டல. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம வந்து ஃபைனல் நோட் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ இந்த நோட்டு மாதிரியே இருக்கும். இப்போ நோட்டு புக்கை எப்படி நம்ம ஒவ்வொரு பேஜாக டர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கும். அதனால தான் அது நோட் டாக்குமெண்ட் ஃபைல் எஃப். ஓகே, கீழே லாக்டினுக்கு கீழே சர்ச் இருக்குது, சர்ச் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அப்புறம் இங்கே அக்னாலஜ்டு ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. சர்ச் ஸ்டேட், அக்னாலஜ் ஸ்டேட். ஸோ அந்த புக்கு இருந்தது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட், ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அல்லது ரிப்ளை பண்ணுறது இந்த மாதிரி சொல்லிக்கலாம் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னா. இனிமேல் நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேட் டிரான்சிஷன்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற இதை மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்துக்குமே டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்குது. நம்மளுடைய டிரான்சிஷன் ஆரோ மட்டும் மார்க் பண்ணிடலாம். இந்த ஸ்டேட் டு அந்த ஸ்டேட் மூவ் ஆகுது. ஃபைனல். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அதை டூலை செலக்ட் பண்ணணும், ஏன்னா நமக்கு வேறு டூல் தேவைப்படும் அப்படிங்கிறது. இதில் வந்து கர்சர் நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகலை. ஸோ எஸ்கேப் கீ கொடுத்து வெளியில் வந்துடுறேன். இது கரெக்டாக இருக்கல. மறுபடியும் நம்ம
ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஆரோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சர்ச் வந்து லாக்டின்ல ட்ரான்சிஷன் நடந்தது. சர்ச் லாக்இன் பண்ணனதும் நம்ம ட்ரான்சிஷன்ஸ் நடக்குது. லாக்இன்லேருந்து சர்ச்சுக்கு ஸ்டேட், லாக்இன்லேருந்து சர்ச் லாக்இன் பண்ணி சர்ச் ஸ்டேட்டுக்கு போகிறோம். அதே போல் அக்னாலஜ்மெண்ட் ஸ்டேட் வந்து சர்ச் பண்ண புக்கு இருக்குதான்னு இங்கே கேட்போம். இருந்ததுன்னா அங்கேருந்து நமக்கு ரிப்ளை வரும். ஸோ போத் சைடும் ட்ரான்சிஷன் நடக்குது. இங்கேயும் போத் சைட் ட்ரான்சிஷன் நடக்குது. delete ஆகலை, delete கீ கொடுக்குறேன், delete ஆகலை. ஸோ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் delete. ஸோ ஹியூமன் டயக்ராம்ஸில் நம்ம delete கீ ப்ரெஸ் பண்ணி ஒருவேளை அந்த பர்டிகுலர் டூல்ஸ் delete ஆகாமல் இருந்ததுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் delete கொடுத்துக்கோங்க. அப்போ கண்டிப்பாக delete ஆயிரும். சரியா? ஸோ லாகின் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்ச் பண்ணுறோம். அது போல் நமக்கு இங்கே வந்து போத் சைடுமே நமக்கு ட்ரான்சிஷன் இருந்தது. இதில் ரெக்வெஸ்ட் வெண்டார்லேருந்து அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் போத் சைடும் ட்ரான்சிஷன் இருந்தது. இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகிக்கலாம், ஏன்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் 2 ஸ்ட்ரீட்டுக்கும் சேர்த்து நடக்குது. ரெக்வெஸ்ட் வெண்டாருக்கும் ப்ரைவேட் புக்குக்கும். ஸோ அங்கேருந்து இங்கே ரெக்வெஸ்ட் மெசேஜ் வருது. அதே போல் இங்கே இருந்தாங்க ரெஸ்பான்ஸ் மெசேஜ் போகுது. அதுக்கப்புறம் லாக்ட் ஆஃப் ஸ்டேட்டு போகுது. அக்னாலஜ்மெண்ட்லேருந்து லாக்ட் ஆஃப் ஸ்டேட். இந்த மாதிரி டேர்னிங் பண்ணணும்னா மவுஸை வச்சு இதில் கிளிக்கு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டுறணும். மவுஸை விட்டதுக்கப்புறம் நம்ம எந்த பொசிஷனுக்கு போகணுமோ அந்த பொசிஷனை நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ அப் பொசிஷன் போனோம். ஸோ அங்கேருந்து மூவ் பண்ணி மறுபடியும் மவுஸை கிளிக் பண்ணிடணும். ஸோ விட்டுறோம். இந்த மாதிரி டேர்னிங்கில் ஏரோ போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் லிங்க்கும் கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம இங்கே இந்த சைடு செல்ஃப் கால் அத்தன்டிகேஷனுக்கு ஒரு செல்ஃப் கால் இருக்குது. லாக்இன் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவேட் புக்குக்கும் ஒரு ஸ்டேட் ட்ரான்சிஷன் நடக்குது. லாக்இன் பண்ணதுக்கப்புறம் த்ரூவா வெண்டர். ஸோ இந்த இதை வந்து இப்படி மவுஸ் வச்சு மூவ் பண்ணி இப்படி மவுஸை விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் நம்ம டேன் பண்ணிக்கலாம். டேன் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து மவுஸ் வச்சு ஒரு கிளிக் பண்ணணும். அப்போ இங்கே ஸ்டாப் ஆயிரும். மறுபடியும் டேன் பண்ணிக்கலாம். டேன் பண்ணி மவுஸ் வச்சு இதில் ஒரு கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நின்றுக்கும். ஸோ அத்தன்டிகேஷனில் ஒரு செல்ஃப் கால் மட்டும் வச்சுக்கலாம். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி விட்டுறணும். அப்புறம் டேன் பண்ணிக்கணும். மவுஸை கிளிக் பண்ணணும். மறுபடியும் இங்கே கீழே டேன் பண்ணி விட்டுறணும். ஓகே, செல்ஃப் கால். ஸோ நம்மளுடைய ஸ்டேட் சார்ட் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ப்ராஜெக்ட் அஸ். ஸோ கம்பல்சரியாக நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அதே போல் அந்த ஃபோல்டருக்குள்ளே அவுட்புட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். நம்மளுடைய மெயின் நேமே டிசைன் டு கோடு. ஸோ கிளாஸ் டயக்ராம் நம்ம கிரியேட் பண்ணணும். இதே இபுக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு நம்ம கிளாஸ் டயக்ராம் ட்ரா பண்ணி அதை அந்த டயக்ராம்ஸையும் மற்ற ஆக்டிவிட்டி டயக்ராம் இன்னும் யூஸ்கேஸ் டயக்ராம் எல்லாமே இந்த ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே கம்பல்சரியாக அவுட்புட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அந்த அவுட்புட் ஃபோல்டரில் தான் நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸ் நான் தனி வீடியோ கொடுத்துருக்கேன். கோட் ஜென்ரேட் பண்ணணும். அந்த ஜென்ரேட்டட் அவுட்புட் வந்து அந்த அவுட்புட் ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணி இபுக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம என்ன இந்த ஃபைல் நேம் எப்படி சேவ் பண்ணுறோம்னா ஸ்டேட் சார்ட் .yml எக்ஸ்டென்ஷன் கம்பல்சரியாக கொடுக்கணும். .yml சேவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜை நீங்கள் வந்து காட்டணும், பிரிண்ட் அவுட்டில் காட்டணும். இப்போ தான் பிரிண்ட் அவுட் எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்க்ரீன் வைக்கணும். அதுக்கு ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கிராஃபிக்ஸ் அந்த இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் உங்களுக்கு வந்து நம்ம இந்த இபுக்கிலே வச்சுக்கலாம். இபுக்கில் ஓப்பன் பண்ணிடலாம். பர்சனல் இன்ஃபோன் இருக்குது. பர்சனல் இன்ஃபோ இல்லை, இபுக்.png ஃபைல் ஃபார்மேட்டில் நமக்கு என்ன ஆகும்னா சேவ் ஆகும். அதை நீங்கள் போய் பார்க்கணும். டாக்குமெண்ட்ஸில் இபுக்குங்கிற ஃபோல்டருக்குள்ள இப்போ சேவ் பண்ணியிருக்கேன். இபுக் அப்படிங்கிற ஃபோல்டரில் அந்த இபுக் PNG ஃபைல் இருக்குது. அதை Ctrl+C கொடுத்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
Ctrl+V கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அல்ல பிரிண்ட் அவுட் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா Alt+Print ஸ்க்ரீன் கொடுக்கணும். மொத்த ஸ்க்ரீனும் உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஸோ கீபோர்டில் அல்ட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்க்ரீன்கிற கீ மேலே இருக்கும் கீபோர்டில். ரெண்டையும் ஒரே டைமில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்டு டாக்குமெண்ட்டில் கொண்டு பேஸ்ட் பண்ணணும். Ctrl அதுக்கப்புறம் +V ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீனும் எடுத்துக்கலாம். இப்படியும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கலாம். இப்படியும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.